பாராட்டும். முன்னை பழமைக்கும் பழம்பொருளாய் பின்னை புதுமைக்கும் பேச்சின்ப பெட்டகமாயினார். அதாவது ஒருத்தருடைய ஸ்பீச்சு பேசும்போது பதட்டத்தோட வேகமாக பேச டயத்தை முடிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஸ்காலர் இவர் அப்படிங்கிறத இவருடைய ஸ்பீச்சை நான் கேட்டதே இல்லை. பெரும்பாலும் நம்ம கீழேயே ரொம்ப உயர்வாக நம்மளை தூக்கி வச்சுட்டே இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் பணிகிறார் அப்படின்னா துணிஞ்சு நிற்க போகிறான்னு அர்த்தம். அவர் அசோட் டாக்கில் பேசுகிறாரு அவரை சாமானியமான முடியாது, அதெல்லாம் நட்டி விட்டுருவாங்க. கட்ஸ் இருக்கணும். சரி சரி. அது மாதிரி அண்ணா வரைக்கும் போய் இவர் படிச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இவரை தேர்ந்தெடுத்தாலே தயவுசெய்து நான் உங்களை திருப்பி திருப்பி சொல்ல நினைக்காதீங்க. இந்த ஒரு என் மேலும் குற்றச்சாட்டு இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜோதிட குருமார்கள் யாரும் ஒருத்தனை பலன் சொல்லுவதற்கு உருவாக்குவதில்லை. அவை தட்டு தடுமாறி முட்டிச்சத்தில் மோதி ஈரி அடைஞ்சு திரும்பி எவனையாவது பிடிச்சி பரண்டி எழுத்து தான் கடைசியில் பலன் சொல்ல வர்றான். ஸ்ட்ரெயிட் அண்ட் ஃபார்வேர்டாக இதுதான் மேட்ரு, இந்த கிரகம் இப்படி தான் செய்யும், இப்படி தான் செய்யும் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணி சொல்லக்கூடிய வகையில் கரூர் பெற்றெடுத்த சூரியனார் சுந்தரராஜன் அவர்கள் அவர்கிட்ட ஒருத்தன் போயிட்டான்னா அதுக்கப்புறம் மேலே அவன் எந்த அஸ்ட்ராலஜி போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா அவருடைய டைப் பண்ணி வச்சிருக்கார், புத்தகம் வச்சிருக்கார். 2 புக்கு மேலே வாங்க, அதுக்கப்புறம் மேலே நீ படித்து முடிச்சுட்டு அடுத்த 2 புக்கு தர்றேன், அப்புறம் 2 தரேன் அப்படிதான் சொல்லுவார். இவர் பாருங்க, வெளிநாட்டில் போய் இருந்து எல்லாமே தெரிஞ்சு வச்சு இவ்வளவு சிறப்பான முறையில் ஒருத்தர் இருக்கிறார். அது மட்டும் இல்லை, ஒத்துக்கொள்கிறார். நான் இதெல்லாம் சாப்பிட்றேன், இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கேங்கிறார். அது தைரியமாக யாரும் சொல்ல மாட்டாங்க. உண்மை அதுதானே. அதனால் தன் குருவை எல்லாம் நினைக்கிறார். அதனால் அது மட்டும் இல்லை, இவருடைய ஆய்வுகளை எல்லாம் எழுதி வச்சிருக்கார். யார் ஒருவன் 24 மணி நேரம் ஜோதிடத்துக்குள்ளே இருக்காமா ஒரு காலகட்டத்தில் அதுவே இவன்கிட்ட வந்து வசமாயிடும். ஐயா அவர் சொல்வார், பிரபஞ்சம் எனக்கு சொல்லுதுங்கிறார். அதுக்கு பேர் இன்ட்யூஷன் பவர். அவர் அற்புதமாக சொன்னார். 108 சொன்னார். கொஞ்சம் டைம் கொடுங்க தலைவர், எனக்கு பேச்சவே இடம் வேண்டாம். ஆமாம், ஓட்டம் போது வீடு அஞ்சு போச்சு. ஏன்னா நான் வந்து சைக்காலஜிக்கல் நான் வந்து இது படிச்சிருக்கேன், யோக மார்க்கம் இதெல்லாம் படிச்சிருக்கேன். ஆனால் இதில் 108 மூலகங்கள் இருக்கு. ஒரு மனிதன் தன்னுடைய எண்ணங்களை தன் மனத்தினால என்னன்னா மேல் உலகத்தோட அசைத்து இழுக்க முடியும். அப்போ சில பேர் நினைச்சது உடனே நடக்குது, சில பேர் நினைச்சது நடக்கவே மாட்டேங்குது. அப்போ அதான் சொன்னார், விண்ணகத்து வித்தகனி மண்ணகத்தை கொண்டு வந்து நம் கண்ணகத்தை காட்டுவது கோவில்கள். கோயிலில் போகிறவன் என்னன்னா விரியத்து போனவன் தான் கோயிலுக்குள்ளே போவான். மனத்தை தெளிவுபடுத்த முடியாமல் திடப்படுத்த முடியாதவன் தான் கோயிலுக்குள்ளே போவான். தானமும் தவமும் வாய்க்கப்பெறணும். அதாவது ஒரு பொறுத்தளவில் தவ வலிமையில இருந்து மனத்தை எப்பவுமே ஆகாயத்தோடு தொடர்புறுத்தி வச்சிருந்தா எப்போ வேண்டுமோ அது உடனே வந்து சொல்லும். ஸோ அதனால தான் சொல்லுவாங்க என்னன்னா, பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு, பிரபஞ்சம் எனக்கு செய்ய சொல்லுது. அதுக்கு பேர் இன்ட்யூஷன் பவர் பேர், உள்ளார்ந்த உணர்வுகள்னு அர்த்தம். அப்போ அண்ணாவுக்கு வந்து அந்த தவக்கடல் வாய்க்கப்பட்டு விட்டுருச்சு. அது வந்து சொல்லுது. இப்போ நான் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தேன், இந்த பாக்கியம் தான் சாட்சி. அங்கே ஒரு 2 ஆணி அடிச்சிருக்காங்க பாருங்கள், எல்லாருமே பாருங்கள். நான் வந்து நிமித்த சபனம் எனக்கு எடுப்பேன், எனக்கு சுலபமாக வரும். பிரபஞ்சம் என் கூட பேசும். நான் ஒரு பேசிக்கிட்டு இருந்தால் அவன் என்ன பண்ணா கேட்டான், உன் வீட்டில் 2 பேர் பேய் பிடிச்சி ஆணி அடித்து இது பண்ணி ப்ராப்ளத்தை ஆனா ஆமாம், அது உங்களுக்கு வந்து யூரினல் ட்ராக் வரைக்கும் பிரச்சனையாகி ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டு வந்தீங்களான்னு கேட்டேன். அண்ணன் இளங்கோவனை பக்கத்தில் இருந்தார், பாக்கியம் பக்கத்தில் இருந்தா குழந்தை. அப்போ இருந்தார், இது எப்போ வச்சு சொன்னீங்க? 2 ஆணினா பேய் அடிச்சா தான் வரும். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் அங்கே மனத்தை வச்சுக்கோங்க. நான் வந்து யாருக்கும் பயப்பட மாட்டேன், யாருக்கும் இது பண்ண மாட்டேன். என்ன நான் யாருக்கு வேணாலும் கால்கை கழுவுறேன், நான் தொட்டு செய்ய ரெடியாக இருக்கேன். சில அதிரடி ரங்கா மாதிரி அடிக்கிறதுல எங்கள் அண்ணனை தவிர தமிழ்நாட்டில் வேறு எவனுமே கிடையாது. ஏன்னா எனக்கு தேவை என்ன ஆகும்னா, ஓட்டப்பானைனாலும் இது பருப்பு வேகணும். அவருடைய வீடியோ ஒரு 10 வீடியோ பார்த்தா போதும், நீங்கள் நோட் பண்ணால் போதும். அவரை மாதிரி இருக்காங்க. அவனுக்கு உயிர் கொடுத்தவன், அவனுக்கு உயிர் கொடுத்த இங்கே இருக்காங்க. சொன்னால என் பிள்ளை எங்கே பண்ணா காற்று இருக்காங்க, ஃபாரின் போவான் அப்படின்னு. இவர் எப்படின்னா, இவர் ஒரு தனி என்சைக்ளோபீடியா, இவர் ஒரு தனி ட்ராக்கு. இவர் வந்து கேபி அதெல்லாம் கிடையாது. ஏடி சார அடி இதாண்டா சாட்டை அடி. ஆமாக்கா, இப்போ கும்பிடலன்னா கும்பிடுவேங்கிற மாதிரி இவர் அடியே வேற, அது வேற. உண்மையிலே சொல்றேன், நான் கரூர் பிடிச்சது. இவரெல்லாம் இருந்தாருன்னா எனக்கெல்லாம் பேச்சு வராது. நான் வேற ஏதாவது அப்படி பத்தனையை அப்படி சுத்திட்டு அப்படி ஜிமிக்கு வேற பார்த்துட்டு தான் ஓடணும். ஏன்னா உண்மை தானே. அதனால நாங்கள் வந்து பொறுத்த நான் சகடம் பார்க்கறது இல்லை, அதை பார்க்கறது இது பார்க்கறதுல வர்றான இதாண்டா யாண்டி பரட்டி அடிக்கிறேன் ஓ அப்படிங்கிறார். கண்டிப்பாக இன்னைக்கு வேகமா போற உலகம், இவர் வழியில் போனால் அவவே கல்லா கட்டலாம். நன்றி, வணக்கம். சாமி சொல்லி போட்டுருக்கேன், உங்க குழந்தைக்கு சொல்லி போட்டுருக்கேன்.
குருவே 8 அடி பாஞ்சா சிசி 16 அடி பாயும் போது நாங்களே இனிமேல் இந்த கரூர் பக்கம் வர்றதுக்கு பயமா இருக்கு. ஆமா, அதை மட்டும் பாருங்க எவ்வளவு அற்புதமா இருக்காரு பாருங்க. அதான் லாஜிக்கோட சொல்றேன். லாஜிக்கோட சொல்பவர்கள் மட்டும்தான் இந்த ஜோதிட சாஸ்திரத்துல நிக்க முடியும். அதாவது ஆணினுடைய அந்த விந்தணுக்கள் தன்மை, பெண்ணினுடைய ஸ்டோனிலும் தாயின் சுக்கலம், இந்த ஆணினுடைய சுக்கலம் அது சொன்னார் பாருங்க. யூரினல் வந்து ரொம்ப விஷயம், அது அவர் அழகா சொன்னார். அது இதெல்லாம் நிறைய இருக்கு. இதுதான் கருத்தரங்கத்துல வந்து இவர் கக்கனா தான் நாங்க அந்த மாறி அள்ளிட்டு போக முடியும். கொஞ்சம் தான் கக்கிருக்காரு. ஆமா, அப்ப 2 பேரும் நான் என்ன நினைக்கிறேன், மாமா அப்படியே உடம்பு பிக்கிறது என்னடா இந்த போட்டு போறீங்க, நம்ம ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோமா. அப்புறமேல நான் பார்த்தேன், இனிமேல் என் குருநாதர் விஜயகுமார் வாழ்க்கை அப்படிலாம் சொல்லாதீங்க. ஆமா ஆமா, அதனால வந்து ஐயா ஒரு போட்டோ குப்புன்னு வேக்கிற மாதிரி இருந்தேன். சிலசத்தில் போட்டுடலாம். ஆமாம், ஆன்லைன் இருக்கு ஒன்று நினச்சேன்.